ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வாழைக்கருவாடை பயன்படுத்தி நம்ம வாழைக்கருவாடு தொக்கு செய்யலாம். அதுக்கு நான் வாழைக்கருவாடு ஒரு 10 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சு இந்த மாதிரி சைடில் குடல் மாதிரி வரும், அதை எடுத்துட்டு இந்த மாதிரி சைடில் முள் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போது வாங்க இந்த ரெசிபியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழைக்கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் செஞ்சால் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முதல்ல இந்த கருவாடு துண்டுகளை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்றப்போ இந்த துண்டுகள் அந்த தொக்கில் உடையாமல் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு சில கருவாடுங்க குழம்புல கரைஞ்சி போயிடுங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு போடுறப்போ அந்த கருவாடு கரையாமல் உடையாமல் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கருவாட்டு துண்டுகளையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போது பொரிச்ச அந்த எண்ணெயிலேயே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் நான் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 10 போல் பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம முழுசாக பூண்டு சேர்க்குறத விட இது மாதிரி தட்டிட்டு சேர்க்குறப்போ அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போது 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது மாதிரி நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இப்போது ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம்.
இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் தனி மிளகாய் பொடியும் தனியாத்தூளும் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 3 ஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் எடுத்த கருவாட்டோட அளவு வந்து கம்மிங்க, அதனால் புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவு கருவாடு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு புளி மற்ற மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதோட இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வாழை கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு நல்லா அந்த கிரேவி சுண்டிடுச்சு. இப்போது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 50 ml இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் தேங்காய் பால் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கு எப்படிங்க தேங்காய் பால் சேர்க்குறதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு தடவை சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு கொதி வரட்டும்னு கருவாடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கருவாட்டு துண்டுகளை சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொக்கு நல்லா சுண்டி இப்போது அப்படியே சூப்பராக வந்து தொக்கு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கருவாடு உடையவே இல்லை. நாம் அது மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டதால் கருவாடு உடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கருவாடு கூட உடையில பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கமகமன்னு வாசத்தோடு நம்ம வாழை கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சூடான சாதம், சுட சுட இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பழைய கஞ்சிக்கு அருமையாக இருக்குங்க. அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.